நான் நினைக்கிறது உண்டு, ஞானசம்பந்தர் அந்தால் இந்த வரிபாடு தகுதி உள்ளவர், வாழ்க்கையை 16 வயசு மட்டும்தான் ஐயா வாழ்ந்தார். அது சிவபெருமான் அருள் செய்தார், அது செய்தார், அதெல்லாம் தூக்கி போடுங்க. 16 வயசு வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு இத்தனை ஞானம் இருக்குமா? அது சொல்லுது. என்ன காரணம் என்றால் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்தார்கள். நான் எப்பொழுதும் இந்த பெரிய புராணம் படிக்கிற பொழுது ஆச்சரியப்படுவது உண்டு. ஞானசம்பந்தர் சிவபெருமானுக்கு செல்ல பிள்ளை. அவர் அழுதோன ஞானப்பால் கொண்டு வந்து கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை கையில் தாளம் போட்டு போட்டு பாடிச்சு. இதுக்கு கை நோக போகுது என்று தங்கத்தாளம் கொடுத்தார். தங்கத்தாளம். சிவபெருமானுக்கு சேனத்தில் புத்தி இருக்கிறது இல்லை. ஏனென்றால் தங்கத்தாளம் கொடுத்து பிரயோசனம் இல்லை. தங்கத்துக்கு நாதம் இல்லை. தங்கத்தில் தாளம் போட்டிங்கன்னா சத்தம் பெறாது. சிவபெருமான் ஒரு அன்பின் நிமித்தமாக கொடுத்துட்டார். சில பேர் அப்படி தான் கொடுப்பான். யாருக்கு பயன்படாதோ அதை கொண்டு போய் கொடுப்பான், அன்பின் நிமித்தம். தங்கத்தாளத்தை கொடுத்தோன்னே இவர் தட்டி பார்த்தார், சத்தம் வரையில. பிறகு அம்மாவை பாடினார். உமாதேவியார் தானே சக்தி, அவள் தானே தருவாள். அவளை பாடினோடனே அவள் அந்த தங்கத்துக்கு நாதம் கொடுத்தாள். அதனாலே ஓசை கொடுத்த நாயி என்று அவளுக்கு இன்றைக்கும் பெயர். ஐயா, இந்த கதையை பொய்க்கதை என்று சொல்லு, போயிட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இந்த அன்பு புரிகிறதா? இப்படி வளர்ந்தவர் அது நடந்து போகுது என்று பார்த்து சிவபெருமான் பல்லக்கு அனுப்பிவிட்டார். ஒரு குழந்தை வருந்துகிறது என்று கடவுள் கவலைப்படுகிறான். அதுதானே பேரருள் என்பது அவனுக்கு பேர் வந்தது. இந்த ஞானசம்பந்தர் ஒரு முறை போகிறார் ஒரு ஊருக்கு. அவருக்கு போகிற இடமெல்லாம் பெரிய வரவேற்பு. இவர் பல்லக்கில் ஏறி போகிறார். அவர் கேள்விப்பட்டிருந்தார் இந்த ஊரில் தான் நாவுக்கரசர் இருக்கிறார் என்று. எந்த ஊரில்? இந்த சம்பந்தர் போன ஊரில். சம்பந்தருக்கு அப்பொழுது நாவுக்கரசருக்கு 81 வயது, இவருக்கு 16 வயது. இன்னும் குறைவாக தான் 2 பேருக்கும் இருந்திருக்கும். அதே இப்போ இருந்துட்டு போட்டேன், எனக்கு இப்போ அதுவாக ஆராய்ச்சி. இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு எல்லாரும் போகிறார்கள். இவருக்கு நாவுக்கரசரின் பெருமை தெரியும். அதனாலே கூட்டமாக இருக்குது. இவர் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்காண்டு பார்க்காதீங்க. நல்லது சொன்னால் அனுபவிக்க தெரிய வேணும். சினிமாவில் சொல்லுகிறார்கள், அது ஆராயப்படாது, அனுபவிக்க தெரிய வேணும். சம்பந்தர் போய் கொண்டிருந்திருப்பார். கூட்டம் பெரிய கூட்டம் நின்றிருக்கும். சம்பந்தர் இந்த பல்லக்கிலிருந்து எட்டி பார்த்து அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். நல்ல தமிழில் அப்பர் எங்குற்றார் என்றா அப்பர் எங்கடா இருக்கிறார்ன்றது தான் அந்த அழகான தமிழில் போடுறார். அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். அப்பர் எங்கேப்பான்னு கேட்டார். ஒருத்தர் எல்லாரும் ஆளையால் பார்க்குறான், அப்பர் எங்கேற்றான்ண்டு. திடீரென்று பார்த்தா பல்லக்கு கீழே இருந்து அப்பர் இங்குற்றேன் என்றார் ஒருத்தர். அந்த கிழடன் பல்லக்கு தூக்கி கொண்டு கீழே நிற்குது. சார், நான் கேட்கிறேன், சமயத்தை தூக்கி போடுங்க. இந்த பண்பாடு நமக்கு இன்றைக்கு வேண்டாமா? இந்த பண்பாடு வேண்டாமா? பெரிய ஆச்சரியம் பாருங்க. கடவுள் ஒரு அதிசயம் பண்ணி வைத்திருக்கிறார். இளமையிலே வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. முதுமையிலே விவேகம் இருக்கும், வேகம் இருக்காது. இது இயற்கையினுடைய நியதி. கடவுள் ஏன் இப்படி படைக்க வேண்டும்? நான் நேரத்தில் நினைக்கிறது, கடவுளுக்கு ஏன் ஒரு கொஞ்சம் கூட ஞானம் இல்லையா? வேகம் இருக்கிற நேரத்திலே விவேகம் இருந்தால் தானே ஏதாவது செய்ய முடியும். இளமையிலே வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. முதுமையிலே விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. ஏன் இப்படி படைச்சாருண்டா, அப்போ தான் சமுதாயம் மூத்தவனும் இளையவனும் கைகோத்து நடப்பான். அதுக்காண்டு தான் அப்படி படைச்சார். இவன்கிட்ட இதையும் கொடுத்து இவன்கிட்ட அதையும் கொடுத்தா 2 பேரும் தனித்தனியாக இருந்திருப்பான் அனாதை விடுதியில். ஏன் சேர்த்து விட்டான் என்றால், இவனுக்கு விவேகம் இருக்கிறது, வேகம் இல்லை. இவனிடம் வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. ஆளுக்கால் கொடு. வேகம் இருக்கிறவனுக்கு விவேகம் இருக்கிறவன் உன் கையை கொடு. விவேகம் இருக்கிறவனுக்கு வேகம் உள்ளவன் உன் கையை கொடு. சமுதாய பிணைப்பு உண்டாகும். உண்மையா இல்லையா? இதை நான் எங்கே படித்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாவுக்கரசர் செய்து காட்டுறார் பாருங்க. 81 வயது கிழவர். அவருக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை, நல்லா படித்தவர். அவர் சமண சமயத்தோடு போட்டி போட்டு வென்றவர். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கல்லை மிதக்க வைத்தவர். அவர் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை. அவர் போய் சம்பந்த பெருமான தூக்க வேணுமா? நாங்கள் தூக்குவோமா? கார் கதவை திறந்து விடுறான் இல்லையா ஒருத்தன். இவருக்கு என்ன நான் திறந்து விடுறது? அப்படித்தானே இன்றைக்கு நினைக்கிறோம். அவனுக்கு என்ன நான் செய்கிறது? அதுவும் மூத்தவன் என்றால் அவன் சின்ன படியன், அவனா வரட்டும், அப்படித்தானே நினைக்கிறோம். இந்த பெரிய நாவுக்கரசர் போய் பல்லக்கிளை தூக்கி கொண்டு போகிறார். எங்குற்றார் அப்பர் என்ற உடனே இங்குற்றேன் என்று சொல்லி அந்த ஆள் சொல்ல துள்ளி பாஞ்சு விழுந்திருப்பார் ஞானசம்பந்தர். இன்றைய பிள்ளைண்டா என்ன தெரியுமோ, இங்குற்றேன் நாவுக்கரசர் என்று சொன்ன அப்பர் என்று சொன்னோடனே வடிவா தூக்கும் கோண்டுவான்.
நான் எங்கள் ஊர் பாசையில் சொல்கிறேன், நல்லா தூக்கு என்று ஒரு அமர்த்திருப்பான். இவர் தூக்குறாரான்னு பார்க்குறதுக்கு சம்பந்தர் துள்ளி குதித்து கீழே இறங்கி இருப்பார். விழுந்து கும்பிட்டார். அவர் இவரை கும்பிட்டாரா, இவர் அவரை கும்பிட்டாரா தெரியவில்லை. பாருங்கள், முதுமைக்கும் இளமைக்கும் கை கொடுக்குற அந்த பண்பாடை நம்முடைய சமயம் நமக்கு எப்படி சொல்லி தந்தது தெரியுமா? எப்படி சொல்லி தந்தது? இன்றைக்கு அது நம்மிடம் இருக்கிறதா? சமயம் வேண்டாம், சமயம் வேண்டாம், நானே சொல்கிறேன் வேண்டாம், அது தூக்கி கடலில் போடுங்க. இந்த பண்பாடு உன்னிடம் வந்து விட்டால் அது வேண்டாம். இன்றைக்கு அது உன்னிடம் இல்லையே. மூத்தவரை இளையவன் மதிக்கிறான் இல்லை, இளையவனை மூத்தவன் மதிக்கிறான் இல்லை. மூத்தவன் என்ன நினைக்கிறான், இவனுக்கு என்ன நான் பணிவது என்று நினைக்கிறான். இளையவன் என்ன நினைக்கிறான், இவர் என்ன பெரிய ஆளா என்று நினைக்கிறான். சமுதாயம் அப்படியே உடைந்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? அதனாலே தானே சின்ன சின்ன புல்லர்கள் எல்லாம் நமக்குள்ளே பூந்து விளையாடுகிறார்கள். அது புரியவில்லையா உங்களுக்கு? நாம் மட்டும் எல்லாரும் கைகோத்து மூத்தவன் இளையவனை தொட்டு, இளையவன் மூத்தவனை தொட்டு இருந்திருந்தால் இன்றைக்கு நம் தமிழ் சமுதாயம் இன்றைக்கு உலக சமுதாயத்துக்கு பாடமாக இருந்திருக்காதா? சும்மா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பேசுவதிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. தலை நிமிர்ந்து நிற்க உன்னிடம் என்ன இருக்கிறது கேட்கிறேன். உங்களை திட்டுவதற்கென்று தான் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன இருக்கிறது நம்மிடம்? நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எதை வைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறோம்? 1-2 மனிதர்கள் இந்த சமுதாயத்தை இன்னும் பிணைத்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மனிதனுடைய புத்தியிலே தொடங்கி ஒரு கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னாலே நின்று விளைந்த விளைச்சலை கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் இதை செய்ய முடியும் என்றால் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு மனிதனும் இதை செய்தால் எங்களுடைய சமுதாயம் எங்கு தொடும்? இதெல்லாம் தேவை. நான் அதுதான் சொல்லுகிறேன். இந்த பண்பாடு என்னிடம் வந்து விடுகிறதா? மூத்தவன் இளையவனை மதிக்க, இளையவன் மூத்தவனை மதிக்க பண்பாடு வந்து விடுகிறதா? தூக்கி போட்டு விடலாம், சமயம் வேண்டாம். இன்றைக்கு வராதபடியால் தான் நான் சமயம் தேவை என்று சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, எத்தனை கதைகளை படைத்து வைத்து விட்டு போனார்கள். ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை, அது சொல்வதற்கு பலது இருக்கிறது. என்னுடைய நேரக்கணக்கு தெரியாமல் நான் திகைக்கிறேன். ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை என்ன செய்கிறார்? இன்றைக்குத்தானே நாங்கள் சொல்லுகிறோம், இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் சமயம் தந்து விட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு. ஒருவருக்கொருவர் ஜாதி வேறுபாடுப்பதும், ஒருவரை தாழ்த்துவதும், ஒருவரை வீழ்த்துவதும் தம் சமயத்தாலே வந்தது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்பொழுது பிரச்சனை என்றால், நல்லவற்றுக்கு தீய வகையிலே வியாக்கியானம், தீயவற்றுக்கு நல்ல வகையிலே வியாக்கியானம். இன்றைக்கு பல பேர் என்ன சொல்கிறார்கள்? ராமன் கெட்டவன், ராவணன் மெத்தத்திரம் என்கிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. நல்லவற்றுக்கு தீயான விளக்கம் சொல்வது, தீமைக்கு நல்லதான விளக்கம் சொல்வது. இங்கே பாருங்க, சாதி வேறுபாடுகள் என்று சொல்லுகிறோமே, ஞானசம்பந்தர் பிராமணர். அப்போ எல்லாம் சரியாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. நாம தான் கெடுத்துட்டோம். அவர் பிராமணர். அவர் தந்தையார் ரொம்ப ஆசாரம் பார்க்குற பிராமணர். அதனால தான் குளிச்சுட்டு எழும்பி வந்து பிள்ளையிட வாயில் பாலை கண்டோன்னே இது ஆர்வ பால் கொடுத்துட்டு போயிட்டான் பிராமண பிள்ளைக்கு அடிக்க போனார். உங்களுக்கு அந்த கதை தெரியும். அப்போ தான் ஆறா உனக்கு பால் தந்ததுன்னு தடி தூக்கி அடிக்க போனோன்னே அவர் காட்டிச்சு, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்று பாடிச்சல்லவா. அப்போ தான் சிவபெருமானே வந்துட்டார். இடையப்பா, இவன் அந்த கிழவன் அடிச்சிட போகுது இந்த பிள்ளைக்குண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசாரம் பார்க்குற, ஒழுக்கம் பார்க்குற, சீலம் பார்க்குற குடும்பத்திலே வந்தவர் ஞானசம்பந்தர். பிறகு நீ சாதியை தானே சொல்கிறாய் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் அதை சொல்லவில்லை. ஊராக போகிறார். ஒரு இடத்துல போகிற பொழுது இவர் நன்றாக பாடுவார். அது இந்த பிராமணர் குலத்துக்கு பாட வருகுது. அது தொடர்ந்து பேணுகிறதாலே வருகுது, மற்றவர்களுக்கு வராதென்று இல்லை. பாடியிருப்பார் போல இருக்கு சம்பந்தன். அந்த பக்கத்திலே கொஞ்சம் தூர இருந்து ஒருத்தர் இந்த பிடில் வாசித்தார், யாழ் வாசித்தார். திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். அவர் பக்கத்தில் மனைவி மதங்க சூடாமணின்னு அந்த அம்மாவுக்கு பேர். இவருக்கு பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவருக்கு வேலை யாழ் வாசிக்கிறது. யாழ் வாசிக்கிறேன்டா, இப்போ நீங்கள் யாழை விட்டுருங்க, வயலின் வாசிக்கிறேன்னு நினைங்க. இவர் பாடினோன்னே அந்த பாட்டை அப்படியே ஞானசம்பந்தர் வயலினில் வாசித்தார். அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசித்தார். ஞானசம்பந்தர் திரும்பி பார்த்தார், இதாரா இவர் நல்லா வாசிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தா அவர் உங்க ஓரமாக வெளியில் நிற்கிறார். ஞானசம்பந்தர் அவரை கூப்பிடுங்க என்றார். இல்லையா, நாங்கள் கோயிலுக்குள்ளே வரப்படாது, அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை, வரக்கூடாது. இல்லை நீங்கள் வாங்கன்ட்டு ஞானசம்பந்தர் கூப்பிட்டுருப்பார்.
கூப்பிட்ட உடனே தயங்கி தயங்கி தங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அந்த அம்மாவும் வந்தார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள். இவ்வளவு அழகாக பாடுகிறீர்களே, இவ்வளோ அழகாக வாசிக்கிறீர்களே, இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்ட்டு கேட்டார். இதை இவர் வாசித்த உடனே சம்பந்தருக்கு பிடிச்சிட்டுது. என்ன சொன்னார்? இனிமேல் நாங்கள் தனித்தனியே இப்படி போக வேண்டாம், சேர்ந்தே போவோம் என்றார். போவியா? இன்றைக்கு போவியா? இப்படி ஒரு உயர் குலத்தில் பிறந்தவன், அவன் வயலின் வாசிக்கிறான், பாடா சேர்ந்து வாச்சு பாடுவோம் என்று சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாய்? தயாராக இருந்தால் இந்த திருமுறைகளை தூக்கி கடலில் கொட்டு. இந்த தயார் நிலை வந்து விட்டதா? சிவபெருமானே சொன்னதா பாடுறார் ஐயா சேக்கிழார். இந்த யாழ் இருக்கிறதே, இந்த நரம்பை இழுத்து கட்ட வேணும், இழுத்து கட்ட வேணும். இழுத்து கட்டிட்டு அது வாசிக்கிற பொழுது நிலத்தில் இருந்து வாசித்தால் அந்த அந்த வாசிக்கிறவர உடம்புல நிலத்தினுடைய குளிர் ஏறினா அந்த குளிர் கைவழியாக வந்து யாழ் நரம்பில் பிடிச்சா யாழ் நரம்பு விட்டு கொடுத்துரும், சுரம் சரியாக வராது. இதெல்லாம் பெரிய விஷயம். நிலத்தில் இருந்து வாய்ச்சா அதான் ஒரு துண்டு போட்டு வாசிக்கிறது. நிலத்தில் இருந்து வாய்ச்சா அந்த குளிர் மெல்ல மெல்ல ஏறி கைவழியாக வந்து நரம்பில் பிடிச்சு நரம்பை தளர பண்ணிவிடும், சுரம் வராது. அண்மையில் தான் நான் ஒரு இவர் நான் நல்லா சமைப்பேன்னு சொன்னபடியாக ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு இந்த சமையல் எனக்கு இந்த யூடியூப்களில் பார்க்குறதுண்டா ஒன்று இந்த இலக்கியம் பேச்சு பார்க்க வேணும், இல்லாட்டி சமையல் பார்க்க வேணும். அதனாலே நான் சமையலை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஒரு வயதான ஒரு பாட்டி சொன்னார்கள், அது அவர் சொன்னதை சொல்கிறேன். அவ தன்னுடைய பாட்டியை பற்றி சொல்லுகிறார். அந்த பாட்டி தன்னுடைய பாட்டி சொல்வாராம், இந்த மாவை அரைக்கிற பொழுது கை வச்சு அரைக்கப்படாதுன்னு வாராம். கை வச்சு அரைச்சால் அந்த கைச்சூடு பட்டு நாங்கள் நினைக்கிறத விட முன்னால் புளிச்சிருமா. இப்படி ஒரு நூதனம் பார்த்து வாழ்ந்திருக்கிறார்கள். கைச்சூடு பட்டு கையை வச்சு மாவை செய்கிற பொழுது செய்தால் கை வைக்கப்படாது, அதை கவனமாக செய்ய வேணும் என்று சொன்னதாக அந்த அம்மா சொன்னது எனக்கு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ தான் நான் நினைச்சேன், அப்போ அந்த கைச்சூடு பட்டே மா புளிக்குதுண்டா நிலத்தில் இருந்தால் யாழ் பழுதாகும் தானே. இவர் போனார், நிலத்தில் வெளியில் இருந்து வாச்சார். சிவபெருமான் கூப்பிட்டார் கொஞ்சம் பேரை, இங்கே வாடா போய் அவரை உள்ளுக்கு கூப்பிடு. நம்ம சமயம் ஒன்றும் தாழ்ந்தது இல்லையா, தாழ பண்ணி விட்டார்கள் சில பேர். கூப்பிடு அவனை உள்ளுக்கு, இங்கேருந்து வாசிக்க சொல்லு. சரி என்று அவர் நிலத்திலிருந்து வாச்சார். உடனே திருப்பி கூப்பிட்டார் சிவபெருமான், இங்கே வாங்கடா. என்னடா அறிவு கட்ட வயலின் வாசிக்கிறவர்கள் நிலத்திலிருந்து வாசிக்க விட்டுருக்கிறீர்கள், அவருக்கு பொற்பலகை கொண்டு வந்து போடு. மரப்பலகையும் இல்லை, பொற்பலகை கொண்டு வந்து போடு, அதில் இருந்து வாசிக்கட்டும்னோடனே இருந்து வாச்சார் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? சிவபெருமானுக்கு சம்பந்தன்ற கதை எழுதுகிறாரா? நமக்கு புத்தி சொல்கிறார், இப்படி வாழடா என்று சொல்லுகிறார். வாழ்ந்தோமா நாங்கள்? அதை விட பெரிய விஷயம், சம்பந்தர் பிறகு கூட்டி கொண்டு போகிறார். திருநீல நக்கர் என்ற ஒரு அடியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். நான் நினைக்கிறேன் அவரும் பிராமணரோ என்னவோ தெரியவில்லை. சம்பந்தர் வந்தால் தெரியாதா, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், பக்தர்கள், ரசிகர்கள், அவர் பாட்டு கேட்குறவர்கள் எல்லாரும் கூட்டமாக வந்துட்டார்கள். கூட்டமாக வருகிற பொழுது இந்த திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கு, திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவருடைய 2 திருநீலகண்டர், நான் சொல்கிறது திருநீலகண்ட யாழ்ப்பாணரே, அவருக்கும் மனைவிக்கும் மனதுக்குள்ளே கொஞ்சம் கூச்சம் இருந்திருக்கும். இது பிராமண வீடு, அங்கே நம்ம போகலாமான்ட்டு அதுகள் கொஞ்சம் பின்தங்கிட்டார்கள். அவர்கள் பின்தங்கினா இதை ஞான சம்பந்தர் கவனிக்கல், கூட்டம் இடிச்சு கொண்டு போய் ஏற்றிடுறான். எனக்கே அது நடக்குது. நான் ஏறாமலே காரில் ஏற்றிடுறார்கள். அப்போ அப்படி கொண்டு போய் தள்ளி விட்டு ஞானசம்பந்தர் உள்ளே போயிட்டார். அதை கவனிக்க இல்லை அந்த சனத்துக்கு இடையிலே. அங்கே போனால் யாகசாலை கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்குறார் ஞானசம்பந்தர், திருநீலகண்டரையும் மனைவியையும் காணவில்லை. உடனே சொன்னார், அவர்களை உள்ளே கூப்பிடுங்கள் என்றார். நம் இனம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறது, நம் சமயம் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது. இதை சொல்லுவார் இல்லை, என்னமோ சமயம் ஏதோ குற்றம் செய்வதற்காகவே வந்தது என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே கூப்பிடுங்கள் என்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மனைவியையும் கூப்பிட்டு கொண்டு உள்ளுக்கு வந்து என்ன செய்தார்கள், அந்த காலத்திலே வீடுகளிலே நித்திய ஓமகுண்டம் இருக்கும், நிரந்தரமாக ஓமம் பழப்பார்கள். அப்படி ஓமம் படைத்த குடும்பங்களிலே ஒரு காலத்திலே இங்கே வடநாட்டிலே இந்த இது வெடித்து விஷவாயு பரவிச்சதே, அது எந்த ஊர்? போபாலிலே ஒரு கிராமம் மட்டும் அழிய இல்லை என்று எழுதி நான் படித்தேன். என்னவென்றால் நித்திய ஓமம் வளர்க்குற அந்த வீடுகளுக்குள்ளே இந்த விஷவாயு பூரவில்லையாம். எனக்கு உண்மையாக பொய்யா தெரியாது, படித்ததை தான் சொல்லுகிறேன். அப்படி இருந்திருக்கும்.
நித்திய ஹோமம் வளர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த ஹோம குண்டத்துக்கு பக்கத்திலே பெட் போட்டு படுக்க வச்சார். ஆரே திருநீலகண்ட யார் தாழ்த்தப்பட்டவர் என்று கருதினாரோ அவரை பக்கத்தில் வச்சு படிக்க வச்சார், இதில் படுக்க வச்சார். சேக்கிழார் என்ன எழுதினார் தெரியுமா? அவர்கள் 2 பேரும் வந்து படுத்த உடனே அந்த ஓமாக்கினி வலஞ்சுளித்து எரிந்தது என்று எழுதுகிறார். சேக்கிழார் கொடுக்குற அங்கீகாரம் சார். முதல் சிவபெருமான் கொடுத்த அங்கீகாரம் சொன்னேன், பொற்பலகை போடு என்றார். இப்போ சேக்கிழார் சொல்கிறார், சும்மா விட்டுருக்கலாம் தானே, படுத்துட்டார் என்று எழுதியிருக்கலாம். அவர் சொன்ன அவர் வந்து படுத்தோனே அந்த ஓமாக்கினி வலஞ்சுளித்து மேலெழுந்தது என்று எழுதுகிறார். அது கடவுள் அங்கீகரிக்கிறாராம், அவனை படுக்க வச்சது சரிதான் என்று. இதை நாங்கள் ஏன் சொல்லவில்லை? நாங்கள் இதை ஏன் செய்யவில்லை? இதை செய்துவிட்டால் பெரிய புராணத்தையும் தேவாரத்தையும் கொண்டே குப்பையில் போடு. செய்யப்படியாதபடியத்தான் இது தேவை என்று இன்றைக்கும் சொல்லுகிறேன். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நீ நினை, நடக்கும். நினைச்சால் நடக்கும். நீ நினைக்க இல்லை, நீ பிழைகளை மட்டும் கை வைத்து சேர்த்து கொண்டிருக்கிறாய். அதனாலே சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. பிறகு சமயம் பிழை என்று சொல்லுகிறாய். சமயம் அப்படி உனக்கு சொல்லித் தரவில்லை, மறந்து போகாதே. இதில் இவரையே வச்சு இன்னொரு சுவையான கதை இருக்கிறது. நான் இதெல்லாம் படித்து ரசித்து படித்திருக்கிறேன். சமயமாக படிக்க இல்லை, சமுதாயமாக பார்த்துருக்கிறேன். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய ஊருக்கு ஒரு தரம் போக வேண்டி வந்தது. இவர் சம்பந்தரோடையே போய் கொண்டிருக்கிறார். ஒரு முறை திருநீலகண்ட தர்மபுரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர்கிட்ட பிறந்த இடம், அங்கே போக வேண்டி வந்தது. சம்பந்தர் போனார், அங்கே போய் கோயிலில் பாடினார். இவர் பிடில் வாய்ச்சார். இந்த ஊரை கெடுக்கிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பான், எல்லா ஊரிலும் இருப்பான். ஊரை கெடுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பான். இவர் வாசிக்கிறார், அவர் பாடுகிறார். அது ரெண்டும் சிவத்தில் நிற்குதுகள், அது ரெண்டும் மேல் நிலையில் நின்று பாடுதுகள். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணவருடைய இனத்தைச் சேர்ந்த கொஞ்சம் பேர் என்ன செய்தான் என்றால், எனக்கு எங்கள் ஊர் பாசையிலேயே பேச வேணும் போல இருக்குது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சம்பந்தர் பாடுகிறார், இவர் வயலின் வாசிக்கிறார். இந்த கொஞ்சம் பேர் கட்சி கட்டினான். இதில் தான் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய நாசமெல்லாம் தோன்ற இடம் இதுதான். அவன் என்ன செய்தான், கொஞ்சம் பேர் சம்பந்திட்ட பாட்டில் ஒன்றுமில்லை சார், நம்ம பிள்ளை வாசிக்கிறதால தான் அவர் பாடுறாருன்னுட்டான். சம்பந்தர் என்ன சார் சம்பந்தர் பாடுறார், அவர்தோருடைய செவியன் பாடினால்தான், நம்ம பிள்ளை வாசிக்குது அதனால தான் அவர் பாடுறார் என்றான் கொஞ்சம் பேர். இப்படி கிளப்பி விட்டுட்டா போதும் ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், நன்மையை கொண்டு வர்றதில் தீமையை லேசாக கொண்டு வந்துடலாம், அதை திருத்த முடியவே முடியாது. இப்படித்தான் இந்த நம்ம இனம் செய்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் அதுக்குள்ள பேசியிருப்பான், நம்ம பிள்ளை தானே வாசிக்கிறான் என்றான். உடனே பக்கத்தில் இருந்தது, இவர் சொல்கிறது சரிதான், நம்ம பிள்ளை வாசிக்கிறபடியாக தானே சம்பந்தர். ஒரு கட்சி உண்டாயிட்டுது. என்ன கட்சி? சம்பந்தருக்கு எதிரான கட்சி. இதை கவனிச்சுட்டா இதை எப்படி உடைக்கிறது என்று சொல்கிறோம் பாருங்கள். இதை எப்படி உடைக்கிறது? இது பிரச்சனையை சொன்னால் பெரிய பெரிய கட்டித்தனம் இல்லை, இது உடைக்கிற வழியும் சொல்ல வேணும். இப்போ கோயிலுக்குள்ளேயே கட்சி பிரிஞ்சிட்டு, பிராமண கட்சி பாணர் கட்சி என்று 2 கட்சி பிரிஞ்சிட்டுது. பிரிஞ்சோடனே இப்போ இது என்ன இருக்கும், பெரிய போராட்டமாக பிடிச்சு கொண்டு சம்பந்தனை வெட்டி இருப்பார்கள், இல்லாட்டி இவரை வெட்டி இருப்பார்கள். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இது காதில் விழுந்துட்டு. யாருக்கு? திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு காதில் விழுந்துட்டுது. அவர் சம்பந்தருக்கு பக்கத்தில் வந்தார். இப்படி எல்லாம் மனுஷர்கள் இருந்து தானேயா இருக்கிறார்கள். நாங்களாக இருந்தால் என்ன இப்படி சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் வயலன்னு இறுக்கி வாசிப்போம். நம்ம கட்சிக்காரன் சொல்கிறான், ஆகவே நான் வாசி தான் இவர் பாடுறார் போல இருக்குன்னு நானே நினைச்சிருவேன். இதை கேள்விப்பட்டோன்னு திருநீலகண்டர் பதறி போனார். அட பைத்தியக்காரங்களா, இப்படி வச்சு இந்த தெய்வ நிலையில் வச்சு நீ இப்படி விஷத்தை பூத்திரியேடான்னு பயந்துட்டார். டக்குண்டு வந்து ஞானசம்பந்தருக்கு பக்கத்தில் நின்றார். ஞானசம்பந்தர் என்னப்பான்னு கேட்டார். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேணும் என்று கேட்டார். ஆறு திருநீலகண்ட யாழ்ப்பாணர், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி செய்ய வேணும் என்று சத்தம் போடாதீங்க, ரகசியமாக வாங்க, இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை, என் கற்பனை. ஞானசம்பந்தரை பக்கத்தில் கூப்பிட்டுருப்பார். என்னென்று கேட்டார். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? நீங்கள் இப்போ ஒரு பண் பாட வேணும், அந்த பண்ணுக்கு என்னால் வாசிக்க முடியாமல் போக வேணும், அப்படி ஒரு பண் பாடுங்க. ஆறாவது ஒருத்தன் செய்வானா? இதை தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள முடியுமா? நீங்கள் இப்போ ஒரு பண்பாட வேணும், அந்த பண்ணுக்கு நான் வாசிக்கப்படாது இல்லை, வாசிக்க முடியாமல் போய்விட வேண்டும், அப்படி ஒரு பண்பாடு. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் சம்பந்தரில் அன்பிருந்தாலும் சொல்லிட்டு போகலாம்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க,
எவன் எதை செய்தாலும் ஒரு கலைஞன் தன்னுடைய ரோசத்தை விட்டு கொடுக்க மாட்டான். மறந்து போகாதீங்க. நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, 3 பேருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கிறார். 3 பேருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1, பெண்ணுக்கு வயது போனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆணுக்கு வயது போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கலைஞனுக்கு வயது போனால் எப்படி கண்டுபிடிப்பது? இது என்ன பெரிய விஷயம், பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்தா தெரிஞ்சு போச்சுன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. 90 வயது இளைஞனும் நடமாடுகிறார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? 90 வயது இளைஞர்களும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். 18 வயது கிழவனும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறான். ஆகவே பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவனுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதுக்கு எங்கள் ஐயா சொல்லுவார். ஒரு பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், முதல்ல ஆணை சொல்கிறேனே, ஆணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், எப்போ அழகான பெண்களுக்கு மத்தியில் கூச்சம் இல்லாமல் போய் நிற்க தொடங்கிட்டானோ அப்போ அவனுக்கு வயசு போச்சுன்னு தெரிய வரும். அழகான இளம்பெண்களுக்கு மத்தியிலே கூச்சம் இல்லாமல் ஒருத்தன் போய் நின்றா அவனுக்கு வயசாச்சுன்ற அர்த்தம். அல்லது அழகான இளம்பெண்கள் இவனுக்கு பக்கத்தில் வந்து கூச்சம் இல்லாமல் நின்றா இவனுக்கு வயசாகிட்டுன்ற அர்த்தம். இது ஆம்பளைக்கு வயசாக போன்றது சில. இப்போ பாருங்கள், இப்போ சில பிள்ளைகள் சில பையங்களுக்கு பக்கத்தில் கூச்சம் இல்லாமல் நிற்குதுகள், கிழவன்களுக்கு பக்கத்தில் போக பயப்படுதுகள். ஏன் தெரியுமோ? இவன் தான் இளைஞன், அவன் தான் கிழவன். அப்படி இருக்குது. வயதில் இல்லை, மனதில் இருக்குது. அப்போ இளம்பெண்கள் ஒருவனுக்கு பக்கத்தில் கூச்சம் இல்லாமல் கலந்து வந்து பழகத் தொடங்கிட்டால் அவனுக்கு வயசு போச்சுன்ற அர்த்தம். இதை நான் ஒத்துக்கொண்டேன், ஏன்னா எனக்கு அது நடக்குது. ஒரு பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை எங்கள் ஐயா சொல்வார். பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், என்றைக்கு பெண்ணுக்கு நாணம் குறைகிறதோ அன்றைக்கு அவளுக்கு வயது போய்விட்டது என்று அர்த்தம். இப்போ சேலை விலகி இருந்தால் அது இருக்கட்டும் மட்டும் இப்படியே இருப்பாள், இருந்தால் கிளவியாயிட்டார் என்று அர்த்தம். இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது, அது வேறு விஷயம். நாணம் குறைகிற பொழுது பெண்ணுக்கு வயதானது அர்த்தம். ஒரு கலைஞனுக்கு எப்போ வயதானது தெரியுமோ? ரோசம் குறைகிற பொழுது அவனுக்கு வயசாகிட்டுன்னு அர்த்தம். ஒரு இப்போ அவரும் பேசுகிறார், நானும் பேசுகிறேன். அவர் நினைக்க வேணும் இவரை வெல்ல வேணும்ட்டு, நான் நினைக்க வேணும் இவரை வெல்ல வேணும்ட்டு. அப்படி நினைக்காட்டி நாங்கள் கலைஞர்கள் இல்லை. நான் அப்படி தான் சொல்கிறேன். ஒரு நாதஸ்வர வித்வான் 2 பேர் வாய்ச்சா இவனே பான் அவனை விழுத்தர வாசிக்கிறனா இல்லையான்ட்டு, இவன் இல்லை அவன் வாய்ச்சிட்டு போட்டு நான் விழுகிறேன்ட்டா இவன் கிழவனா போனான்ட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரோசம் உள்ளவர்கள், ஞானசம்பந்தர் அப்பேற்பட்ட தெய்வ குழந்தை, அவருக்கு வாசிக்கிற பிள்ளை இந்த பிள்ளை இது சொல்லுது, ஞானசம்பந்தர்கிட்ட சொல்லுது, நான் வாசிக்க முடியாதபடி ஒரு பண்பாடுங்க. தான் தோக்கிறதுக்கு வழி சொல்லும்படி சொல்ல ஒருத்தன் சொல்லுவானா? அவன் சொன்னோன்னே ஞானசம்பந்தர் என்னத்துக்கு பாது விடு, இல்லை இப்படி கொஞ்சம் பேர் பேசுகிறது காதலை விழுது, அவன் பேசிட்டு போட்டும் விடு, இல்லை விடப்படாது, இப்படி விட்டால் நாளைக்கு அவனெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கிடுவான், விடப்படாது. ஆகவே நாம் ஒன்று செய்வோம், நீங்கள் பாடுங்க, நான் வாட்சி பார்க்குறேன், நானா முடியாமல் போகணும், அப்படி பாடுங்கன்றான். சரி நீ கேட்குற பாடுறேன் என்று ஞானசம்பந்தர் ஒரு பண்பாடினார். மாதர் மடைப்பிடி என்று அந்த பாட்டுக்கு அர்த்தம் பேர் என்று நினைக்கிறேன், தேவாரம். அது பாடினோடனே அதுக்கு அந்த பேருக்கு வாசிக்க முடியலை. அதனால் அதுக்கு இவருக்கு பெரிய வெக்கமாக போச்சு. என்னவோ கலைஞன் அல்லவா, வாசிக்க முடியாமல் போச்சு. அந்த பாட்டுக்கு யாழை எடுத்து முறிக்க போனார். இதுக்கு மேலே இந்த யாழை நானே வச்சுரு, அவனை என்னவோ உள்ளுக்கு ஒரு கலைஞன் இருந்திருப்பான் அல்லவா, நான் சொன்னதுக்காக நீங்கள் வாசிட்டீங்க, என்னால் வாசிக்க முடியலை சாமி, நான் இந்த யாழை இனி முறிச்சுட்றேன்னு முறிக்க போனார். சம்பந்தர் தடுத்தார், வச்சிருப்பா இவனுக்காண்டி நீ ஏன் முறிக்கிற? அப்படி பாடின அந்த பண்ணுக்கு யாழ்முறி பண் என்று இன்றைக்கும் பெயர். அந்த பண்ணுக்கு யாழ்முறி பண் என்று பெயர். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு மைக்கேல் ஜாக்சனை தெரிஞ்சால் போதும். அப்படித்தானே வாழ்கிறேன். நமக்கு என்னென்று சுதந்திர தினம் வரும்? நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த திருவாசகம் தேவாரத்தை இன்னும் பத்திரமாக பாதுகாக்கவல்லவா வேண்டும்? இதையெல்லாம் யார் செய்து நமக்கு சொல்லித்தரப் போகிறார்கள்? சமுதாய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஆணியும் அக்குவேறு ஆணிவராக சொல்லித்தந்தாரே. ஒரு பெரிய செட்டியார் ஞானசம்பந்தர் போகிறார், ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை பாம்பு கடித்து செத்து போச்சு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவர் அந்த பிள்ளையை சம்பந்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருந்தார். அது செத்து போனோடனே அதை எரித்து சாம்பல் எடுத்து என்னவோ அவருக்குண்டு வச்சது அவருக்கே இருக்கட்டும் பானையில் வச்சுட்டார். ஞானசம்பந்தர் அந்த பக்கமாக வந்தார், இதை சொன்னார்.
உடனே ஞானசம்பந்தர் இறக்கப்பட்டார். ஐயோ அப்படியா, பானையில் இந்த எலும்பு இருக்குதான்ட்டு தேவாரம் பாடினா அது பழையபடி அழகான பெண்ணாக மாறிட்டுது. இப்போ செட்டியார் வந்து கேட்டார், சிவனேச செட்டியாரோ ஏதோ பேர், அவர் வந்து கேட்டார், இந்த பெண் உங்களுக்கு தான் வச்சுருந்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த காரில் ஏற்று, அப்படி தானே நாங்கள் சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா சம்பந்தர், ஐயா இந்த பிள்ளைக்கு நீ ஒருக்கா உயிர் கொடுத்த, அதனால் நீ அப்பன், இப்போ நான் உயிர் கொடுத்துருக்கேன், இப்போ நான் அப்பன், அப்பன் பிள்ளையை கட்ட முடியுமான்னு கேட்டார். கட்ட முடியுமான்னு கேட்டார். தனி மனித ஒழுக்கம் என்ன என்று தெரிகிறதா?